பெர்னார்ட் பாலமுருகன் 8193 அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. சார் வணக்கம், என் கையில் வந்து ₹1,00,000 நான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபியை போட்டுகிட்டே வரேன். 10 வருஷம் எடுக்காமல் இருந்தால் அது என்ன மாதிரி ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐ திங்க் அவர் மெசேஜ் டைப் பண்ணும்போது எவ்வளோ எஸ்ஐபி அமௌண்ட்டுன்னு போடுறத வந்து மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ₹1,00,000 கையில் லம்சம் இருக்குது, அதை நான் போட்டுட்டு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. பட் பரவாயில்ல, நீங்கள் ₹1,00,000 நீங்கள் போட்டுட்டு ₹10,000 நீங்கள் வந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்னென்னு அசியூம் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நல்ல விஷயம் என்னென்னா 10 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லாங் டேர்முக்கு யோசிக்கிறீங்க, விச் இஸ் வெரி வெரி ஃபேவரபிள். அப்படின்னா நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் ₹10,000 சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு ₹12,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் ₹1,00,000 கையில் இருக்கிறது போட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ₹13,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 10 வருஷத்தோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்பஸ் பிட்வீன் 25 to 28 lakhs இருக்கும். 30 lakhs இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மினிமம் ₹25,00,000 உங்கள் கைக்கு வந்து வந்திருக்கும். ப்ரைம் 7170 அப்படின்ற ஐடியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்னுடைய அப்பா வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு, நான் ₹10,000 வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அவர் அதை வந்து சொல்லியிருக்கார் போல இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் வந்து தவறிட்டார். ஸோ ஜூலை 2024 வந்து அவர் தவறியிருக்காரு. இப்போ அவரோட கேள்வி என்னென்னா, அப்பா எங்கே இன்வெஸ்ட் பண்ணார்னு எனக்கு தெரியல. ஸோ இதை நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, ஷேர்ஸில் இருக்கா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா இப்போ அப்பா அவர் கூட இல்லை. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. சில நேரம் அப்பா அம்மா நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து பணத்தை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு, இப்போ ரீசெண்டாக கூட பணத்தை வந்து கட்டியிருக்காரு அப்படின்னா அது முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்கிறனால அப்பாவோட பேன் அண்ட் ஆதாரை பேஸ் பண்ணி அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு என்எஸ்டிஎல்ஓ இல்லை சிடிஎஸ்எல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு வாட்டி அப்பாவோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க. இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பேன் பேஸ்டாக டேட்டாவை புல் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணவர் இல்லாத ஒரு காலத்தில் அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் ஆர் நாமினி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த என்எஸ்டிஎல் ஸ்டேட்மெண்ட் ஆர் சிடிஎஸ்எல் ஸ்டேட்மெண்ட், கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே அவர் பண்ண ஷேர்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணியிருந்தா கூட அதில் இருக்கும். இப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பண்ணியிருந்தா கூட அதில் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து டேட்டா கிடச்சிரும். ஸோ நீங்கள் முதல்ல அப்பாவோட இமெயில் ஐடியை ஆக்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணி என்எஸ்டிஎல் சிஏஎஸ் இல்லைனா சிடிஎஸ்எல் சிஏஎஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே கடைசியாக வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். பட் ஜென்ரலாக என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க யார் இன்வெஸ்டரோ அவங்களோட பேன் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்து நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாவது ஷேர்ஸ் இருக்கா என்ன இருக்குன்றத உங்களுடைய புரோக்கர், ஏன்னா அதுலேயே போட்டிருக்கோம் யார் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா தகவலும் இருக்கும், யார் நாமினி அப்படின்ற எல்லா தகவலுமே இருக்கும். ஒரு டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் அது. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து நியரஸ்ட் பிரான்ச் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் கேட்டு அதை நீங்கள் எடுக்கணுமா இல்லை என்ன பண்ணுன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக. ஸோ இந்த கேஷ் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் வந்து தேடி பிடிச்சிங்கனாலே உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிரும். அடுத்த நேயர் வந்து பார்த்திங்கன்னா அஜய் ஜே 518 அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. நான் வந்து ஒரு யூடிஐ நிஃப்டி 50 ஃபண்டில் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு வரேன், அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபண்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து டாப் 50 கம்பெனிஸில் வந்து இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ரோச் வந்து நல்ல அப்ரோச் தான். பட் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டியை ஒட்டியதாக தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு 3 கேட்டகரி இருக்குது. அதில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து லார்ஜ் கேப்பை விட லாங் ரனில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் நேச்சுரலி வாலட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்போட மிட் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் டைப்பை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் ரனில் வந்து கண்டிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது.
அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க இந்த லார்ஜ் கேப்பில் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு இதை விட பெட்டராக பண்ணணும்னா மேபி நீங்கள் இந்த நிஃப்டி ஃபண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு மேபி ஒரு மிட் கேப் இண்டெக்ஸையோ இல்லை ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸையோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு டைவர்சிஃபைடு ஒரு மல்டி கேப் இல்லை ஒரு டைவர்சிஃபைடு மிட் கேப்போ ஸ்மால் கேப் ஃபண்டையோ கூட நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லாங் ரனில், ஏன்னா நீங்கள் எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படின்றனால நீங்கள் லாங் ரனுக்கு போடுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த சஜஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க ஃபண்ட் ஆல்ரெடி நல்ல ஃபண்டு தான். பட் இதோட ஏதாவது பெட்டராக பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் லாங் ரனில் இருக்கணும். எஸ்பெஷலி பங்குச்சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அந்த ஸ்டாக் நல்லா மேலே போகுது, நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளை கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் திருப்ப விடாது. நம்மளை அது வந்து ஆட்டுவிக்கும். நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம், கடைசியில் அது லாஸ்ட்டில் போய் முடியும் போது இந்த பங்குச்சந்தையே ஒரு வேஸ்ட்டு, இது ஒரு பெரிய படுகொலி, தெரியாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போய் உள்ளே இறங்கிட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு சரியாகவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம மனசு பண்ண தப்புக்கு நம்ம மித்த பேரை குத்தம் சொல்கிற மாதிரி ஆகிடுது. இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் மறுபடியும் கடன் வாங்குகிறோம், மறுபடியும் நம்ம தாய்லாந்து போயே ஆகுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடுது. தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே ஒழிய, நம்ம ஒரு பங்கு தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பங்கு வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். கீழே போதா எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக சடார்னு டிசிஷனை மாற்றணும்னா லாஸில் தான் போய் முடியும். யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளோட உடனே எல்லாத்தையும் கலைச்சிருப்பா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி. பட் யாரையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது எப்போவுமே சரியாக போகாது. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் நடக்கும். எல்லோரும் நல்லா பங்கு வாங்குறாங்க, மேலே போகுதுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு நம்ம பயப்படுவோம். பட்டு நம்ம இப்போ அடுத்தப்பில் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த பேர் மார்க்கெட் வர போகிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியுது. மணி எப்போ டிஜிட்டலைஸ் ஆச்சோ அப்போ கொள்ளையும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் 2024 ஃபஸ்ட்டு 4 months பொதுமக்கள் நம்ம இழந்த பணம், சைபர் ஸ்கேமில் இழந்த பணம் 1750 crores. நம்ம பணத்தை நம்மக்கிட்டேருந்து நம்மளே காப்பாற்றணும். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் பயாஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.